அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாணவ கண்மணிகளே, இன்று நாம் பாடம் 8 பசுவுக்கு கிடைத்த நீதி இப்பாடத்தின் புத்தக பயிற்சிகளை தான் நாம் பார்க்க போகிறோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? 1. இன்னல். இச்சொல்லுக்குரிய பொருள். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே 4 விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் நாம் சரியான விடையை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆ மகிழ்ச்சி, ஆ நேர்மை, இ துன்பம், ஈ இரக்கம். இன்னல் இதற்குரிய பொருள் துன்பம். குறில் இ துன்பம் சரியான விடை. 2. அரசவை. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். ஆ அரச கூட்டல் அவை, ஆ அற கூட்டல் அவை, இ அரசு கூட்டல் அவை, ஈ அரச கூட்டல் வை. சரியான விடை குறில் இ அரசு கூட்டல் அவை. 3. மண்ணுயிர். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். ஆ மண் கூட்டல் நுயிர், ஆ மண் கூட்டல் உயிர், இ மண்ண கூட்டல் உயிர், ஈ மண்ணு கூட்டல் உயிர். சரியான விடை நெடில் ஆ மண் கூட்டல் உயிர். அடுத்து அகர முதலி பார்த்து பொருள் அறிக. ஆற்றொணா தாங்க முடியாத, வியனுலகம் பரந்த உலகம், செவிசாய்த்தல் கேட்க விரும்புதல், கொடியோன் துன்புறுத்துபவன், பரம்பரை தொன்றுதொட்டு. ஸ்டூடெண்ட்ஸ், வினாவுக்கேற்ற சரியான பொருளை நாம் அறிந்து கொண்டோம். அடுத்து வினா விடை. 1. மனுநீதிச் சோழன் ஆராய்ச்சி மணியை அமைத்ததற்கான காரணம் என்ன? விடை. மனுநீதிச் சோழன் குடிமக்கள் யாரும் துன்பப்படக்கூடாது என்பதற்காக ஏற்படுத்திய ஓர் அமைப்பே ஆராய்ச்சி மணி ஆகும். 2. பசு ஆராய்ச்சி மணியை அடித்தது ஏன்? விடை. அரசனின் மகன் தேரை தெருவில் ஓட்டிச் செல்லும்போது அங்கு துள்ளி குதித்து கொண்டிருந்த பசுவின் கன்று எதிர்பாராத வகையில் தேர்காலில் மாட்டி இறக்கிறது. தன் கன்றை காணாது தேடியலைந்த பசு அதன் இறந்த உடலைக் கண்டு கண்ணீர் விடுகிறது. அதனின் ஆற்றொணா துயரை ஆராய்ச்சி மணியை பசு அடித்ததற்கான காரணம் ஆகும். 3. பசுவின் துயரை மன்னன் எவ்வாறு போக்கினான்? விடை. தவறு இழைத்தவன் தன் மகனே ஆனாலும் குற்றம் குற்றமே என்று எண்ணினான். அந்த தவற்றுக்கு சரியான தண்டனையும் வழங்கி பசுவின் துயரை மன்னன் போக்கினான். ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரைக்கும் நீங்கள் புத்தக பயிற்சிகளை பார்த்தீங்க. நன்றாக படியுங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.